Hi friends, assalamu alaikum, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து என்ன செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எக்க வச்சு 65 வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து எக் 65க்கு வந்து 4 முட்டை எடுத்துர்க்கேன். இத வந்து நம்ம உடைச்சு ஊத்திக்கலாம் இப்ப. இப்போ நம்ம 4 முட்டையுமே உடைச்சாச்சு. இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம. கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே வந்து அந்த மசாலா உப்பு எல்லாமே வந்து நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்ல எண்ணெய் வந்து ஊற்றி அப்ளை பண்ணிக்கலாம். இதில் தான் வந்து முட்டையை ஊற்றி வந்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். அதனால் இதில் நல்லா ஃபுல்லாமே வந்து எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை வந்து இதுக்குள்ளே ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம முட்டை எடுத்து வச்சுருக்க அந்த மிக்சரை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை மூடி வைக்கிறதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு மேலே வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம உள்ளே விட்டு செக் பண்ணிக்கலாம். ஒட்டாமல் வருது பாருங்கள். அப்போ முட்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சைட்லலாம் வந்து எடுத்து விட்டுக்கலாம். நம்ம எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றியாச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து பெருசாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா க்யூபாக வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 65க்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். காஷ்மீரி சில்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நார்மல் சில்லி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. லெமன் ஜூஸ் வந்து தேவையான, நான் வந்து 1/2 லெமன் வந்து புளிஞ்சு ஊற்றிருக்கேன். இந்த மசாலுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து முட்டையில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் மசாலுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலா வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா ஒட்டாமல் போயிடும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் உதிர்ந்து போயிடும். அதனால் பார்த்து கரெக்டான பதத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இப்போ பாருங்கள், கரெக்டான பதத்துக்கு எடுத்துட்டோம். இது இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவில் வந்து இந்த முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும். பாருங்கள், ஃபுல்லாமே நல்லா கோட் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊறட்டும்.
இங்கே கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நம்ம வந்து 65 பொரிக்கிறதுக்காக. எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 65 வந்து இது கூட வந்து கொஞ்சம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துற வேணாம், ஒவ்வொன்றா வந்து தனித்தனியாக சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி வந்து கேப் விட்டு சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். போட்ட உடனே வந்து பிரட்டி விட்டுறாதீங்க. ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வந்து பிரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒட்டாமல் அழகாக வருது பாருங்கள். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மசால் பிரட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட உதிரவும் செய்யாது, ஒட்டவும் செய்யாது. இது வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வேகட்டும். ஆல்ரெடி வந்து முட்டையை நம்ம வேக வச்சுருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் இருக்க வேணாம், இல்லாட்டி ரப்பர் மாதிரி ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்க, சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு எடுத்தால் போதும். இதே மாதிரி வந்து நம்ம அடுத்த பேஜும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2வது பேஜும் போட்டிருக்கேன். இதையும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனிஷ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.